Example 17 பாருங்க. A particle is projected at an angle alpha with velocity u and it strikes upon inclined plane of inclination beta at right angles to the plane. Actually section 6.12 யூஸ் பண்ண அதே டயக்ராம் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். ப்ரொஜெக்டல் ஆன் இன்க்ளைன்டு பிளேன். ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா, பார்ட்டிக்கலை இங்கேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அப்போ இருக்கக்கூடிய வெலாசிட்டி என்னவோ u அண்ட் த ப்ரொஜெக்டல் மேக்கிங் அன் ஆங்கிள் வித் ஹரிசாண்டல் எவ்வளவு ஆல்ஃபா அண்ட் அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து இன்க்ளினேஷனோட ஆங்கிள் மேக் பண்ணுது. அந்த ஆங்கிள் வந்து ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. எப்படி ஆல்ஃபா மைனஸ் பீட்டானா, இந்த இன்க்ளினேஷன் இருக்குல்ல, அது ஹரிசாண்டலோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து பீட்டா அண்ட் ஆங்கிள் பிட்வீன் ப்ரொஜெக்டல் டு ஹரிசாண்டல் ஆல்ஃபான்னு நமக்கு தெரியும். அப்போ பர்டிகுலர் திஸ் ஸ்பேஸ் ஆங்கிள் இஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஓகே, இது ஆல்ரெடி நம்ம அந்த டயக்ராமில் பார்த்துருப்போம். சொன்னது புரிஞ்சுங்களா? இந்த ஆங்கிள் எவ்வளவு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஏன்னா மொத்த ஆங்கிள் எவ்வளவு, மொத்த ஆங்கிள் ஆல்ஃபா அண்ட் பர்டிகுலர் திஸ் இன்க்ளினேஷன் டு ஹரிசாண்டல் பீட்டா. அப்போ ஸ்பெசிஃபிக் ஆங்கிள் திஸ் சைட் இஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஓகே, ரைட். ப்ரூவ் தட் ஃபர்ஸ்ட் ஒன் cot beta is equal to 2 into tan alpha minus beta. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை ப்ரூவ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் மீது உள்ள ரெண்டு டேர்ம்ஸையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கண்டிஷன் cot beta is equal to 2 into tan alpha minus beta ப்ரூவ் பண்ணணும். பாருங்கள், ரெஃபர் ஃபிகர் 76. இதுதான் டயக்ராம் 76. செக்ஷன் 6.12 சொன்னால் அதே டயக்ராம் தான். The initial velocity and acceleration are split into two components along the plane and perpendicular to the plane as explained. என்ன சொல்கிறாங்கன்னா, பார்ட்டிக்கலை இங்கேருந்து நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணும் போது இந்த வெலாசிட்டி அது என்னவா u அண்ட் பீட்டான்றது இந்த ஆங்கிள் அண்ட் இன்க்ளினேஷனில் இந்த பீட்டா மேக் பண்ணக்கூடிய ரெண்டு ஃபோர்ஸஸ் என்னென்னு சொல்லியிருப்பாங்க. என்னென்ன ஃபோர்ஸஸ்னால் g sin beta downwards from Q to Bக்கு அண்ட் இந்த ப்ரொஜெக்டல்ஸ் வந்து பெர்பெண்டிகுலர் பிளேஸை இந்த இன்க்ளினேஷனுக்கு பெர்பெண்டிகுலர் பிளேஸை அட்டைன் பண்ணும். இதுக்கான டைம் இன்டர்வலை தான் நம்ம ஸ்மால் டீன்னு பார்த்துருப்போம். half of time of flightன்னு சொல்லி நம்ம செக்ஷன் 6.13 வேறு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். அப்போ கேபிட்டல் டீன்றது ஃப்ரம் திஸ் பொசிஷன் டு இன் திஸ் பொசிஷன்ஸ், அதுதான் கேபிட்டல் டி. அப்போ ஸ்மால் டிக்கும் கேபிட்டல் டிக்கு என்ன ஒரு ரிலேஷன், கேபிட்டல் டி இஸ் ஈக்குவல் டு 2 into ஸ்மால் டி. ஓகே, ஃபுல் ரேஞ்சு டைம் ஆஃப் ஃப்ளைட் அதுதான் அது. ஓகே, ரைட். இப்போ ஆல்ரெடி இந்த கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். ஜி சைன் பீட்டா அப்படி இருந்தது, ஜி காஸ் பீட்டா அண்டு ஜின்றது சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃபார் த ப்ரொஜெக்டல்ஸ்க்கு. ஓகே, அப்போ அந்த ரெண்டு காம்பனண்ட் என்னென்னு தெரிஞ்சதுங்களா, g cos beta and g sin beta. We have shown that time of flight is 2u sin alpha minus beta divided by g cos beta. This is the time of flight, capital T. Already சொன்ன மாதிரி தான் capital T is equal to 2 into small t. இந்த small t செக்ஷன் 6.13 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, அந்த இதுதான் ஸ்மால் டீன்றது. அப்போ ஸ்மால் டீயோட 2 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 into u sin alpha minus beta divided by g cos beta. இது செக்ஷன் 6.13 ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். ஓகே, திஸ் இஸ் த டைம் ஆஃப் ஃப்ளைட் ஃபார் ரேஞ்ச் ஆன் டைம் ஆஃப் ஃப்ளைட் ஆன் இன்க்ளைன்டு பிளேன். ஓகே, ஈக்குவேஷன் நம்பர் 1 இதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. Since the particle strikes the inclined plane normally, its velocity parallel to the inclined plane at the end of time t is equal to 0. என்ன சொல்ல வராங்கன்னா, பார்ட்டிக்கலை இங்கேருந்து நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது க்யூவை ரீச் பண்ணிடுறது, பி டு க்யூவை ரீச் பண்ணிடுறது. அப்போ அந்த இடத்துல வெலாசிட்டி வந்து ரீச் ஆயிடுச்சுல, அப்போ அந்த இடத்துல வெலாசிட்டி வந்து
உங்களுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, அப்போ ப்ரொஜெக்டல் அப் டு P to Q வரையும் தான். அந்த பொசிஷன்ஸுக்கு நீங்கள் இந்த இன்க்ளைன்டு பிளேன் இருக்குல்ல, அதை நான் ஹரிஜாண்டலாக மேக் பண்ணுறேன். அதை நான் வந்து ஹரிஜாண்டலாக வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதோட வெர்டிக்கல் போர்ஷன்ஸ் இது தான். இதில் உள்ள வெலாசிட்டி தான் நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம், யூன்னு பார்த்துருக்கோம். அப்போ ஹரிஜாண்டல் ரீப்ளேஸ் பண்ணும்போது ஒய் ஆக்சிஸ் என்னது 0. அப்போ யூ அந்த ஒய் ஆக்சிஸ் என்ன வரும் உங்களுக்கு 0ன்னு வந்துருமா? ஓகே, அப்போ ஒய் ஆக்சிஸ் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல 0. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள ஃபோர்ஸஸை மட்டும்தான் டிபெண்ட் பண்ண போகிறீங்க. அதில் இந்த இன்க்ளினேஷனில், இந்த இன்க்ளைன்ட் பிளேனில், இந்த ஸ்லோப்பில் என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணால் போதும். பாருங்கள், அதில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆகிட்டோம்னா அப்போ y = 0ன்றப்போ உங்களுக்கு 0 ஈக்குவல்ட்டுன்னு வந்துடும். அண்டு அந்த ஷேப் P to Q இதுக்குள்ளே என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் வருதுன்னு பார்க்கலாம். அப்போ ஆங்கிள் இந்த இடத்துல என்னவா இருக்குது, அந்த வெலாசிட்டி டு அந்த PT to Q வரையும் இதில் உள்ள ஆங்கிள் அளவு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. அப்போ ஹரிஜாண்டலோட மேக் பண்ணக்கூடிய அந்த ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும், காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. அதனால தான் இந்த இடத்துல யூ காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஏன்னா யூன்ற ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும், இந்த PT ஷேப்பில் மூவ் ஆகும். அப்போ இது என்னவாக இருக்கும், யூ இன்ட்டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, யூ இன்ட்டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, அது எழுதியாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு P Q அண்ட் இது this side is capital T யூன்ற ஃபோர்ஸு. இப்போ G sin பீட்டா அது டவுன்வர்ட்ஸில் இங்கே மூவ் ஆகும். அப்போ G sin பீட்டா தட் இஸ் டவுன்வர்ட்ஸ்ன்ற மூவ் ஆகிறதுனால அது என்னவாக இருக்கும், உங்களுக்கு நெகட்டிவ் சைடாக மாறிடும். ஏன்னா யூ காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்வர்ட்ஸில் மூவ் ஆகிறதுனால. ஸோ மைனஸ் G sin பீட்டா. இந்த இடத்துல இன்ட்டு T, இங்கே T² வரும். டீயை காமன் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த டீயும் இங்கே உள்ள ஒரு ஸ்கொயரும் குறைஞ்சி T மட்டும்தான் இருக்கும். அதுதான் டேரெக்டாக எழுதியிருப்பாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் 16ல் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். என்ன இந்த இடத்துல டீயும் இங்கே T² போட்டிருப்பாங்க. டீயை காமன் எடுத்தால் லெஃப்ட் சைடில் 0 தானே, அதனால் பவரை குறைச்சிருப்பாங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஓகே, அதனால தான் இங்கே டேரெக்டாக T மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. இப்போ இதில் இருந்து T மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். T = U cos alpha minus beta divided by G sin beta. இப்போ இந்த டீயும் சேம் தானே. ஈக்குவேஷன் 1 and 2 ரெண்டையுமே ஈக்குவேட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் லைனில் 2U sin alpha minus beta divided by G cos beta = U cos alpha minus beta divided by G sin betaன்னு வரும். இப்போ U கேன்சல் பண்ணிடலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு பீட்டா டேர்ம்ஸை மட்டும் லெஃப்ட் சைடில் வைங்க. ஆல்ஃபா மைனஸ் பீட்டா டேர்மை ரைட் சைடு மூவ் பண்ணிட்டீங்கன்னா காட் பீட்டா = 2 இன்ட்டு tan ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு வந்துடும். tan A மைனஸ் B ஃபார்மா தெரியும். அப்போ tan ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படி எழுதிக்கலாம். tan ஆல்ஃபா மைனஸ் பீட்டா tan ஆல்ஃபா மைனஸ் tan பீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் tan ஆல்ஃபா இன்ட்டு tan பீட்டா. இங்கே 2 இருக்கிறனால இங்கேயும் 2 போட்டுருங்க. அப்போ காட் பீட்டா = திஸ் டேர்ம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா காட் பீட்டா ப்ளஸ் tan ஆல்ஃபா = 2 tan alpha minus 2 tan பீட்டான்னு வரும். இப்போ காட் டேர்ம்ஸை மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க. tan டேர்ம்ஸை ரைட் சைடு மூவ் பண்ணிட்டீங்கன்னா காட் பீட்டா = tan alpha minus 2 tan பீட்டான்னு வரும். இப்போ இந்த காட் பீட்டா = 2 tan alpha minus பீட்டா இருக்குல்ல, இதை தான் ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும். இருக்கான்னு பாருங்கள், கொஸ்டின்ஸில் அதானே கேட்டிருக்காங்க. அப்புறம் செகண்டாக காட் பீட்டா = tan alpha minus 2 tan பீட்டான்னு வரணும். அதை தான் இங்கே செகண்டாக ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன், செகண்ட் கண்டிஷன் நம்ம ரெண்டுமே ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ தேர்ட் கண்டிஷன் போகலாம். கொஸ்டினில் தேர்ட் கண்டிஷன்ஸில் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் த பிளேன் இஸ் ஸ்டக் ஹரிஜாண்டலி அப்படின்னா என்ன பண்ணிங்கன்னா, இந்த இருக்குல்ல இந்த இன்க்ளைன்டு பிளேன் அதை அப்படியே ஹரிஜாண்டலில் வந்து ரீச் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த ஷேப்பில் வந்து ரீச் ஆகுது. அப்போ ப்ரொஜெக்டர் வந்து இங்கே வந்து ரீச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ நீங்கள் எந்த டயக்ராம் மட்டும் எடுத்துக்கிறோம்னா, கொஸ்டின்ஸில் அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா, இஃப் த பிளேன் இஸ் ஸ்ட்ரக் ஹரிஜாண்டலி, அப்போ இன்க்ளினேஷன் கிடையாது, டைரெக்டாக ஹரிஜாண்டல் பிளேன் மட்டும்தான். அப்போ ஜஸ்ட் பார்ட்டிக்கல் இந்த பொசிஷன்ஸ்லேருந்து ஹரிஜாண்டல் எக்ஸ் ஆக்சிஸ்லேயே இந்த இடத்துல ஒரு கேபிட்டல் பின்னு வச்சுக்கோங்களேன். கேபிட்டல் பி வேண்டாம், கேபிட்டல் கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ P to K இந்த பொசிஷன்ஸில் வந்து ரீச் ஆகுது.
வித் வெலாசிட்டி யூவோட சேர்த்து. அப்போ டு ப்ரூவ் தட் tan alpha is equal to 2 tan betaன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணுன்றாங்க. பாருங்கள், if the plane is stuck horizontally, the vertical velocity of the projectile at n time t is equal to 0. ஆல்ரெடி தெரியும், பார்ட்டிக்கல் இங்கேருந்து இது வரைக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா அதானது டைம் ஆஃப் ஃப்ளைட்டு. டைம் ஆஃப் ஃப்ளைட்டு வந்து எக்ஸ் ஆக்சிஸ் தான் டிபெண்ட் பண்ணும், ஒய் ஆக்சிஸை டிபெண்ட் பண்ணாது. அப்போ ஒய் ஈக்குவல் என்ன இருக்கும், 0. ஓகே, அப்போ ஒய் ஈக்குவல் டு 0. அந்த இடத்துல இப்போ பார்ட்டிக்கல் இங்கேருந்து இது வரை மூவ் ஆகுதுல்ல. ஓகே, அப்போ ஒய் ஈக்குவல் டு 0. அட் த சேம் டைம் எக்ஸ் ஆக்சிஸ் தான் டிபெண்ட் பண்ண போகிறீங்க. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் வரக்கூடிய அந்த ஃபோர்ஸஸ் மட்டும் சொன்னால் போதும். ஆனால் ஒய் ஈக்குவல் டு 0ன்றதை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, அப்போ ஒய் ஈக்குவல் டு 0ன்றப்ப வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ், இப்போ இதில் உள்ள வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் இதுதான் ஒய். அப்போ ஒய்யை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதா இருந்தால் இது யூ. அப்போ இதில் வரக்கூடிய அந்த ஆங்கிள் எவ்வளவு, ஆல்ஃபா. ஓகே, அப்போ இங்கே இருக்கக்கூடிய வெலாசிட்டி என்னவாக இருக்கும், ட்ரையாங்கிள் வரையுமா உங்களுக்கு இது யூ சைன் ஆல்ஃபா. அப்போ ஒய் ஈக்குவல் என்னவா மாறிடும், யூ சைன் ஆல்ஃபான்னு வரும். அட் த சேம் டைம் பார்ட்டிக்கல் வந்து அப்வர்ட்ஸில் மூவ் ஆகும்போது அதோட கிராவிடேஷன் வந்து என்ன செய்யணும், புல் டவுன் பண்ணும். அப்போ ஜி வந்து என்னவாக இருக்கும், வெர்டிக்கலி டவுன்வர்ட்ஸில் இருக்கும். அப்போ மைனஸ் ஜி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டி தானே. அப்போ கேபிட்டல் டி, ஏன்னா ஃபுல் டைம் ஆஃப் ஃப்ளைட்டுன்றனால. அப்போ ஒய் ஃபார்முலா என்னென்னா யூ சைன் ஆல்ஃபா மைனஸ் ஜிடி. யூ சைன் ஆல்ஃபா மைனஸ் ஜிடி இங்கே இருக்கான்னு பாருங்கள். டி இஸ் ஈக்குவல் டு யூ சைன் ஆல்ஃபா. ஐ திங்க் திஸ் ஒன் இஸ் velocity in time t. அப்போ t is equal to, I think this one is not that is vertical velocity in time t, that is y. This one is y equal to, so y is equal to u sin alpha minus gt at that x axis y should becomes 0. ஸோ இந்த இடத்துல ஒய்க்கு பதில் என்ன செய்றீங்க, 0 ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அப்படி 0 ரீப்ளேஸ் பண்ணும் போது இந்த இடத்துல என்ன வரும், 0 ஈக்குவல்ட்டுன்னு வந்துடும். அப்போ 0 ஈக்குவல் டு யூ சைன் ஆல்ஃபா மைனஸ் ஜிடி, அதான் நெக்ஸ்ட் லைன் எழுதியிருப்பாங்க. அப்போ அதுலேருந்து டி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா யூ சைன் ஆல்ஃபா டிவைடட் பை ஜின்னு கிடச்சிரும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஈக்குவேஷன் 1 இருக்குது பாருங்கள், இந்த இருக்க ஈக்குவேஷன் 1, இதுவும் கேபிட்டல் டி தானே. ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 3 இதுவும் கேபிட்டல் டி தான். ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஈக்குவேட்டிங் 1 and 3 we have லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, 2u sin alpha minus beta divided by g cos beta. ரைட் சைடில் u sin alpha divided by g. இப்போ 2 sin alpha minus beta is equal to sin alpha cos betaன்னு வந்துருச்சு. இதை பார்க்க எப்படி இருக்குது, sin alpha minus beta ஃபார்முலா என்னது, sin alpha cos beta minus cos alpha sin beta equal to sin alpha into cos beta. இப்போ which implies sin alpha into cos beta is equal to 2 cos alpha sin beta, which implies alpha terms லெஃப்ட் சைடில் வச்சுட்டிங்கன்னா tan alpha is equal to 2 into tan betaன்னு வந்துடும். இதுதான் தேர்ட் கண்டிஷனாக ப்ரூவ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ப்ரூவ் பண்ணிட்டோமான்னு பாருங்கள். ப்ரூவ் பண்ணிட்டோமா, tan alpha is equal to 2 tan beta. Okay, right. This is the Recalde solutions.